காரை வெளியே எடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி போட்டு டீ கடைக்கு போயிட்டு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னடா இன்னும் ஃபோனை காணமே என்ன பண்ணுறான்னு தெரியலையேன்னு வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காலேஜ் கோலம்லாம் கோலம்லாம் போட்டுட்டு சமைக்கிறேன்ட்டு போனால் என்ன பண்ணான்னு தெரியல. நிதம் போய் நானே அதை சமைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத நாய்களாக வந்து பேட் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குதுக்கா. ஆனால் எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு விதத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. என்னங்கிறத உங்கள்கிட்டயே நான் ஒப்படைச்சிட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்குங்க. நேற்று வந்து இலாகாய் சேனலில் கேரளா சேச்சி ஆத்தூர் அலமேல்னு சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வியூஸ் பாருங்கள், 30,000 வியூஸ் போயிருக்கு. இலாகாய் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா காயத்ரி வடகம் போட்டிருப்பா, அது ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டேன். அதை பாருங்கள், இலாகாய் ஆதியில் 51,000 வியூஸ் போயிருக்கு. இலாகாய் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன வீடியோ போட்டால் அதுவும் வந்து 34,000 வியூஸ் போயிருக்கு. எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோவுக்கு வந்து வியூஸ் கம்மி தான். ஆனால் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ரொம்ப சோகமாக இருந்தேன், உங்கள் வீடியோ பார்த்தோன்னே நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் நான் இதனால் வரைக்கும் கமெண்டே பண்ணல, இப்போ தான் கமெண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்டுமே ரொம்ப படிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் எப்படி வியூஸ் போகுதுன்னா, சாதாரணமாக வீடியோ போட்டால் அது நிறைய பேர் வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு ப்ளஸ் 38 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் 50, 100ன்னு ஏறுறாங்க. ஆனால் ப்ராங்க் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 14 பேர் தான் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, நம்ம பழையபடி ப்ராங்க் வீடியோ போட மாட்டேங்கிற, சும்மா ஏதோ எடுத்தமா கமுத்தமான வீடியோ போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோ வந்து ரசித்து பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு ப்ராங்க் போட்டால் பார்க்குறதில்ல. அது ஒரு வருத்தம் தான். மற்றபடி நீங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுன்னு சொல்லி கமெண்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னிலேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இலாகாய் டைம் சேனலில், இந்த இலாகாய் மெயின் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஹோம் டூர் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தேன், இன்றைக்கி ஹோம் டூர் வீடியோ போடுறேன் பாருங்கள். மத்தியானம் செக் பண்ணி பாருங்கள். ப்ராங்க் வீடியோ பார்க்காதீங்களும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இலாகாய் ஆதிலையுமே இலாகாய் டைமில் எப்பவும் போல் நான் நார்மலான வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அகடால் வர கரெக்டாக அந்த காட்டுக்காரங்க வந்து கூப்பிட்டாங்க. எது கூப்பிட்றாங்கன்ட்டு போய் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபருங்களாமா, ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அச்சோ சரியில்லைண்ணா, எனக்கு நிறைய ஃபோன் வருது, அதனால பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி வாங்க டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டாரு. நான் ஆல்ரெடி டீ சாப்பிட்டேன், வேணாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஃபுல்லாக அந்த கட்டடம் வாடகைக்கு விட்ருக்குறாங்க, தோட்டம் வச்சுருக்காங்க, எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா மாடு கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு பணிவாக எவ்வளோ பாசமாக நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாசமாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அக்காவும் பேசினாங்க, டீ வச்சு கொடுக்குறாங்க. நான் தான் இல்லைங்க குடிச்சிட்டு இப்போ தான் குடிச்சேங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு அவரும் சொன்னார், நானும் சொன்னேன். பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத நாய்களாக வந்து பேட் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குதுக்கா. ஆனால் எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலுமே எவ்வளோ அன்பாக பணிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ரொம்ப எனக்கு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை இந்த ஊரில் வந்து நிறைய நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அதை விட அன்பு காட்டுறக்கு, பாசம் காட்டுறக்கு எவ்வளோ நல்ல மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊர் கிடச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர்லேயே இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது என்னுடைய ஆசை. பார்க்கலாம் நடக்குது இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நான் கேட்டது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.